சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யதுகுலுல் ஜன்னத கத்தாத்துன். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். இன்னும் ஒரு ரிவாயத் முஸ்லிமுடைய ரிவாயத், லா யதுகுலுல் ஜன்னத நம்மாமுன். கோல் சொல்பவன், புறம் பேசி திரிபவன் சுவனம் நுழைய மாட்டான். இன்று நாம் புறம் என்று தெரியாமலே நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். 2 நண்பர்கள் சேர்ந்து மூன்றாவது ஒரு நண்பரை பற்றி பேசுகிறார்கள். பேசக்கூடிய விடயம் உண்மையிலே அவரிடத்திலே இருக்கும் என்றிருந்தால் அது புறமாக மாறும். அவருக்கு விருப்பமில்லாத ஒரு விடயத்தை நாம் பேசுகிறோம் என்றால் அது புறமாக மாறும். உண்மையிலே அந்த விடயம் அவரிடத்திலே இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த அவதூறு என்று பாவத்திற்கு எம்மை இட்டு செல்லும். கண்ணியமானவர்களே, இந்த புறம் பேசுதல் என்பது இருக்கிறதே, இந்த கோல் சொல்லுதல் என்பது இருக்கிறதே, இது மின் கபாயிரில் துனூப், பெரும் பாவங்களில் ஒன்று. நாம் அந்த நபரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்காத வரையில் அல்லாஹ் எம்மை மன்னிக்க மாட்டான். அந்த நபரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் எம்மை மன்னிக்க மாட்டான். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு தடவை மக்காவுல அல்லது மதீனாவுல 2 நபர்களுடைய கபருக்கு பக்கத்தால சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த கபருல இருந்து வேதனை செய்யப்படக்கூடிய சத்தம் வருகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஅzzபான், இவங்க 2 பேரும் கபருல வேதனை செய்யப்படுறாங்க. அதுல முதலாவது காரணம் சொன்னாங்க, ஒருவர் இவர் சிறுநீர் கழித்து சரியான முறையில சுத்தம் செய்யாதவர். 2ஆமவர் வகானல் ஆஹரு யம்ஷி பின் நமீமா. 2வது ஆள் யாரு தெரியுமா? இவர் புறம் பேசி திரிஞ்சவர், இவர் கோல் சொல்லி திரிஞ்சவர். கண்ணியமானவர்களே, இந்த புறம் பேசுதல் என்பது இருக்கிறே, இது லேசிப்பட்ட ஒரு பாவம் இல்ல. ஹுகூகுல் இபாதுடன் சம்பந்தப்பட்டது, அடியார்களுடன் சம்பந்தப்பட்டது. இந்த அடியான், அந்த சம்பந்தப்பட்ட அடியான் மன்னிக்காத வரையில அல்லாஹ் எம்மை மன்னிக்க மாட்டான்.